ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஜம்புகேஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். திருச்சியில் இருக்கக்கூடிய திருவனைக்காவல் அப்படின்ற ஊரில் இந்த ஜம்புகேஸ்வரர் கோவில் இருக்குது. பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் ஸ்தலம்னு இது சொல்லப்படுது. இந்த கோவிலானது சுமார் 1800 வருஷங்களுக்கு முன்னாடி கோச்சங்க சோழனால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இருக்கிற நீர்லிங்கத்தை அப்போலிங்கம்னு சொல்லுவாங்களாம். பார்வதி தேவி இந்த கோவிலில் அகிலாண்ட ஈஸ்வரியாக இருக்காங்க. இப்போது இந்த ஜம்புகேஸ்வரர் கோவில் எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இப்போ கதை என்னன்னு பார்க்கலாம். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி வெண்ணாவல் மரம் நிறைஞ்ச ஒரு காடு இருந்துச்சான். எப்போவோ நம்ம சிவன் பார்வதி கதைகளை கேட்டோம்னா பார்வதி தேவி சிவனை பிரிஞ்சு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு அவதாரம் நடக்கும். அப்புறம் சிவனோட சேர்ந்துருவாங்க. இப்படி தான் எல்லா கதைகளும் இருக்குது. அப்படி தான் சிவனை பிரிஞ்சு வந்த பார்வதி ஒரு வெண்ணாவல் காட்டில் ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியும் ஒரு கதை நடந்திருக்கு. என்னன்னா, கைலாயத்தில் இருக்கக்கூடிய கணங்கள்னா இந்த சிவன் கூட இருப்பாங்கல்ல, இந்த கதைகளெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லை, நந்தி தேவர் கூட சிவகணங்களும் இருப்பாங்க. அவங்க சிவன் கூட இருந்து சிவனுக்கு தொண்டுகள் செய்வாங்க. அப்படி இருந்த 2 சிவகணங்கள், மலைவான் அப்புறம் புஷ்பதந்தா, இந்த 2 சிவகணங்களும் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களாம். நான் தான் சிவனுக்கு பூஜை பண்ணுவேன், நான் தான் பார்த்துப்பேன் அப்படின்னு எப்போவுமே 2 பேருக்குள்ளேயும் சண்டைகள் இருந்துகிட்டே இருக்குமா. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்னால் நீ கெட்ட, உன்னால் நான் கெட்டேன்னு. அந்த மாதிரி இந்த 2 கணங்களும் சண்டை போட்டு ஒரு கணம் இன்னொரு கணத்துக்கு சாபம் கொடுத்துச்சான். நீ ஒரு யானையாக பிறப்பேன்னு. இதை கேட்ட இன்னொரு கணம் என்ன பண்ணிச்சான், நீ சிலந்தியா பொறுப்பேன்னு அதுவும் ஒரு சாபத்தை கொடுத்துடுச்சான். இந்த காலத்தில் தான் நம்ம யோசிக்கிறோம், இந்த சாபம்லாம் பலிக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி. ஆனால் சிவன்கிட்ட இருந்த சிவகணங்களேன்றப்ப அவங்களுக்கு அதிகமான சக்திகள் இருக்கும் இல்லை. அதே மாதிரி ஒரு கணம் யானையாகவும் இன்னொரு கணம் சிலந்தியாகவும் மாறி பூலோகத்துக்கு வந்துடுச்சான். சரி, பூலோகத்துக்கு வந்தாங்க, இங்கே ஒழுங்காக இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி சண்டையான். அதுவும் எங்கே சண்டை போடுறாங்க, பார்வதி தேவி அந்த சிவலிங்கத்தை வச்சு வழிபடுற அந்த வெண்ணாவல் காட்டில் தான் சண்டை போடுறாங்க. என்னதான் சண்டை போட்டாலும் சிவகணங்கள்ன்றப்ப சிவன்னா 2 பேருக்கும் பிடிக்கும் இல்லை. இந்த சிலந்தி என்ன பண்ணுமா, இப்போ இந்த லிங்கம் இருக்கக்கூடியது காட்டில் இல்லை, மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாம் சிவன் மேலே விழுதுன்னு சொல்லி சிலந்தி வலையை கட்டுமா. ஏன்னா மேலே இருக்கிற இலைகள் சிவன் மேலே விழக்கூடாது, இந்த இலைகள் எல்லாம் காஞ்சி போய் கீழே விழுல, அப்படி அந்த இலைகள் எல்லாம் சிவன் மேலே விழக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு வலையை கட்டுமா. அந்த இலைகள் விழக்கூடாதுன்றதுக்காகவும் வெயில் நேரத்தில் சிவன் மேலே அந்த வெயில் விழுதுன்றதுக்காக இப்படி ஒரு வலையை கட்டுமா. இதை பார்த்து யானை சும்மா இருக்குமா, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறன்ற பேரில் அந்த சிலந்தி வலை மேலேயே தண்ணியை கொட்டி அந்த சிலந்தி வலையை கிழிச்சிடுமா. கைலாய மலையில் தான் இப்படி சண்டை போட்டாங்க, அதனால் கிடைச்ச சாபத்தால் தான் இப்படி இங்கே கஷ்டப்படுறாங்க. அப்போ நான் மாறி இருக்கணும் இல்லை, இங்கே இதே மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. யானை தினமும் காவேரி ஆற்றிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு இந்த ஜம்புகேஸ்வரர் லிங்கத்துக்கு பூஜை பண்ணுமா. ஆனால் சிலந்தி இலைகள் விழுது, வெயில் விழுதுன்றதுக்காக அப்படி ஒரு சிலந்தி வலையை கட்டிகிட்டே இருக்குமா. எவ்வளோ நாள் தான் சும்மா இருக்கும். சிலந்தி ரொம்ப குட்டியாக இருக்குது, யானை பெருசாக தானே இருக்குது. அதனால் என்ன பண்ணுச்சு, யானையுடைய காது கொல்லையா இல்லை தும்பிக்கை கொல்லையான்னு தெரியலை. அப்படி போனதால் யானையும் இறந்துடுச்சு, சிலந்தியும் இறந்துடுச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு உயிரை கொல்றது பாவம் தானே, சிலந்தி தானே யானையை கொண்டு இருக்கோம். அதனால் இந்த சிலந்திக்கு மனுஷனாக பிறக்க சாபம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இறந்து போன இந்த சிலந்தி தான் சோழ வம்சத்தில் பிறந்த கோச்சங்க சோழன்னு சொல்லப்படுது. அவரால் தான் இந்த ஜம்புகேஸ்வரர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் இப்போவும் இந்த வெண்ணாவல் மரம் தான் தலவிருட்சமாக இருக்குது.
பார்வதி தேவி இந்த சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டாங்க. அப்புறம் சிவன் கூட அகிலாண்ட ஈஸ்வரியா இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. சரி, சிலந்தியோடைய அடுத்த பிறவி தான் இந்த கோச்செங்க சோழன்னு சொல்லப்படுது. ஆனால் இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்? ஒரு முறை இந்த கோச்செங்க சோழனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. தீராத நோயால் அவஸ்தைப்பட்டார். ஒரு சிவன் கோவில் கட்டினா இந்த நோய்கள் சரியாயிடும்னு சொல்லப்படுது. ஏன்னா சோழர்கள் எல்லாம் நிறைய சிவனை தானே வழிபட்டாங்க. சைவத்தை சேர்ந்தவங்க தானே இந்த சோழர்கள். அதே மாதிரி இந்த கோச்செங்க சோழனும் வேண்டிக்கிறாரு. அவருடைய நோய்களும் குணமாயிடுச்சு. சரி, இப்போ கோவில் கட்டுறேன்னு வேண்டியிருக்காரு. எப்படி கட்டுவார், எங்கே கட்டணும், என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையாம். ஒரு நாள் வேட்டைக்கு போனப்போ ஒரு காட்டில் ஒரு இடம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சான். அங்கே ஒரு குளம் இருந்துச்சான். ரொம்ப அமைதியாக இருக்கவே அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தாராம். அப்போது அந்த குளத்துக்குள்ளே இருந்து ஒரு ஒளி வந்துச்சான். அந்த நெருப்பு ஒளிக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் தெரிஞ்சிச்சான். அதை பார்த்த கோச்செங்க சோழனும் நம்ம சிவனுக்கு இங்கே தான் கோவில் கட்டணும் அப்படின்னு கோவில் கட்ட ஆரம்பித்தாராம். அதுதான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் கோவில். இப்படி தான் இந்த ஜம்புகேஸ்வரர் கோவிலானது கட்டப்பட்டிருக்கு. ஜம்பு மரத்துக்கு கீழே இந்த லிங்கம் இருந்ததால் ஜம்புகேஸ்வரர்னு பேர் வந்திருக்கு. திருன்னா புனிதமான ஸ்தலம்னு அர்த்தமா. ஆனை அப்படின்னா யானையை தான் ஆனைன்னு சொல்கிறாங்க. காவல் அப்படின்னா காடை தான் அப்படி சொல்கிறாங்க. இதனால தான் இந்த ஊருக்கு திருஆனைக்காவல் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் லிங்கமானது நீர்லிங்கம்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய திருச்சியில் காவிரி ஆற்றிலேயே தண்ணி வற்றி போகுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கிட்ட எப்போவுமே நீர் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் 275 பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு இது சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்கமானது பார்வதி தேவி கையால் காவேரி ஆற்றிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு செய்யப்பட்ட லிங்கம்னு சொல்லப்படுது. முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை தொலைக்க கோச்செங்க சோழன் 70 சிவன் கோவில்களை கட்டியிருக்காரு. சரி, முன்ஜென்மத்தில் தான் யானை மேலே கோபமாக இருந்தாருன்னு பார்த்தா அப்போ கட்டின ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்குள்ளே யானை உள்ளே போக முடியாத மாதிரி சின்னதாக வாசல் வச்சு கட்டியிருக்காரு. எத்தனை ஜென்மம் எடுத்தோம் அந்த யானை மேலே இருந்த கோவம் மட்டும் குறைய காணுங்க. இந்த கோவிலில் ஒரு இடத்துல 9 துவாரங்கள் வழியாக சிவனை பார்க்கலாமா. அப்படி அந்த 9 துவாரங்கள் வழியாக நம்ம சிவனை பார்த்தோன்னா நவகிரகங்கள் 9 இருக்குல்ல, அந்த 9 நவகிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்காதுன்னு சொல்லப்படுது. மற்ற எல்லா சிவன் கோவில்கள்லேயும் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிவன் இந்த கோவிலில் பார்வதிக்கு குருவாக இருக்காரு. அதனால் இந்த கோவிலில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஜம்புகேஸ்வரர் கோவில் பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.